வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. இன்னைக்கு வேற லெவலான 2 அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ்டிஆர் வெற்றிமாறன் காம்போ இப்போ 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2 நாள் முன்னாடி வெறும் ரூமர்ஸாக நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு அஃபிஷியலாக நிறைய பேஜஸில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பெஸ்ட்டான மூவியை 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டராக நம்மளுக்கு சீக்கிரம் கொடுப்பாங்க. ஜூலையிலேயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஏகப்பட்ட மூவிஸில் கமிட் ஆயிருக்காரு. மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரோட பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரே டைமில் நிறைய மூவிஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வருது அப்படின்னா பிளாக் பஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட் மந்தில் அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அது ஃப்ளாப் ஆகிடும். பட் இவர் ஒரே டைமில் நிறைய மூவிஸில் கமிட் ஆயிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி டெலிவரி பண்ண போகிறாருன்ட்டு. வெற்றிமாறன் சொல்லவே தேவையில்லை. நம்ம ப்ராப்பரான தமிழ் ஃபிலிமாக அவர் மட்டும்தான் கொடுப்பாரு. எல்லாம் பேன் இந்தியா லெவலில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அளவில் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ் கல்ச்சர் நம்மளோட ப்ராப்பரான தமிழ் ஃபிலிமாக இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்துட்ருக்காரு வெற்றிமாறன். இவங்க 2 பேரோட காம்போ எந்த அளவில் பெருசாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஜனநாயகனோட அப்டேட்டுமே இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விஜய் பர்த்டே இப்போ வரப்போகுது. ஸோ 22 ஜூன் விஜய் பர்த்டே அன்னைக்கு நம்மளுக்கு ஜனநாயகோட கிளிம்ஸ் கிடைக்க போகுது. ஸோ மேபி ஒரு கேரக்டர் லிவில் அவரோட லுக் எப்படி இருக்குன்றத ஒரு ஷார்ட்டில் ஒரு வீடியோவாக விடுவாங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட்டான நியூஸ் என்னென்னா மூவி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்ற மாதிரி இப்போ நியூஸஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உண்மையான வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் மூவியாக எடுக்கிறாங்கன்னு. ஸோ இந்தமாரி ஒரு பயோகிராஃபி ரிலேட்டடான ஃபிலிம் எல்லாமே பிளாக் பஸ்டராக இருக்குது. ஸோ விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்றதுனால எப்படியா இருந்தாலும் அந்த மூவி 100% பிளாக் பஸ்டர் தான். ஸோ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ வினோத் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மூவியை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பெஸ்ட் நியூஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.